காலம் அது பல ரகசியங்களை மணலுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கு. ஆனா சில வரலாறுகள் மட்டும் அலைகளால் அழிக்க முடியாதவையா இருக்கும். நாம பேச போகும் இந்த வரலாறு ஒரு சாதாரண மன்னனை பற்றியதல்ல. நிலத்தை ஆண்டவங்களை பார்த்திருப்பீங்க, ஆனா கடலையே தன் வீடா மாற்றிய ஒரு சாம்ராஜ்யத்தை பத்தி தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போக வேணும் அப்படின்னா கூகுள் மேப்ஸா பயன்படுத்துறோம். பல ஆயிரம் டன் எடையுள்ள இரும்பு கப்பல்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வெறும் மரக்கட்டைகளையும் காற்றின் திசையை மட்டுமே நம்பி 3000 மைல் தொலைவில் இருந்த இந்தோனேசியா, மலேசியா, கம்போடியா போன்ற நாடுகளை ஒரு தமிழ் மன்னர் வென்றால் என்றால் அந்த தொழில்நுட்பம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? ராஜேந்திர சோழன் ஏன் அவ்வளவு தூரம் கடல்ல பயணம் செய்யணும்? வெறும் பேராசையா? இல்ல, சீனாவுக்கும் அரேபியாவுக்கும் இடையே நடந்த உலக வர்த்தகத்தின் மைய புள்ளியா தமிழகம் இருந்துச்சு. அந்த பாதையை மறிச்ச ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை வேரோட பிடுங்கி எறிய ஒரு மிகப்பெரிய கடற்படை போர் நடந்துச்சு. உலக வரலாற்றிலேயே கப்பல் படை மூலமா ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது தொடுத்த மிகப்பெரிய தாக்குதல் அதுதான். சோழர்கள் எப்படி அந்த பிரம்மாண்ட கப்பலை கட்டுனாங்க? கடலுக்கு அடியில அவர்கள் பயன்படுத்திய அந்த ரகசிய ஆயுதம் என்ன? எப்படி ஒரு சிறிய நிலப்பரப்புல இருந்து கிளம்பி உலகையே மிரட்டினாங்க? இது வெறும் வரலாறு இல்ல, இது தமிழர்களின் ஆழ்கடல் ஆதிக்கம். ஒரு கப்பல் 3000 மைல் பயணம் செய்யணும்னா அதுக்கு சாதாரண மரம் பத்தாது. சோழர்கள் பயன்படுத்தினது தேக்கு மற்றும் கருங்காலி மரங்கள். இந்த மரங்களுக்கு ஒரு விசேஷ குணம் உண்டு. இது தண்ணியில ஊற ஊற இன்னும் வலிமையாகும். ஆனா வெறும் மரம் மட்டும் போதாது. கப்பலோட அடிப்பகுதியில கடல் பூச்சிகள் அரிக்காம இருக்க அவங்க ஒரு ரகசிய கலவையை பூசினாங்க. அது சுண்ணாம்பு, தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒரு வகை மூலிகை பசை கலந்த கலவை. இதுதான் அந்த காலத்து ஆன்டி ஃபவுலிங் பெயிண்ட். சோழர்கள் கிட்ட ஒரே மாதிரி கப்பல் இல்ல, 3 முக்கியமான வகை கப்பல்கள் இருந்துச்சு. 1 தரணி, இதுதான் பேட்டில் ஷிப், போருக்காகவே செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான கப்பல்கள். 2வது லூலா, இது ரொம்ப வேகமா போகக்கூடியது, எதிரி கப்பல்களை சுத்தி வளைக்க அதை பயன்படுத்துவாங்க. 3வது வங்கம், இது சரக்கு கப்பல், யானைகளையும் குதிரைகளையும் ஏத்திக்கிட்டு போகும். யோசிச்சு பாருங்க, ஒரு கப்பல்ல 10 முதல் 15 யானைகளை ஏத்திக்கிட்டு கடல்ல இருக்கிற அலைகளுக்கு நடுவுல சமநிலை எப்படி பராமரிச்சிருப்பாங்க? அதுதான் தமிழர்களின் என்ஜினியரிங். அப்பெல்லாம் மேக்னெட்டிக் காம்பஸ் பிரபலம் இல்ல. அப்ப எப்படி திசையை தெரிஞ்சுக்கிட்டாங்க? அவங்க வானத்துல இருக்கிற துருவ நட்சத்திரத்தை வச்சு திசையை தீர்மானிச்சாங்க. அது மட்டும் இல்லாம கடல்ல இருக்கிற நீரோட்டங்கள் மற்றும் பறவைகளோட பறக்கும் திசையை வச்சு கரையை அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. இவங்க பயன்படுத்தின மீன் எந்திரம், ஒரு பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயில மிதக்கும் மீன் வடிவு காந்தம், உலகத்தையே வைக்க வச்ச ஒரு கண்டுபிடிப்பு. எதிரி கப்பல்களை அழிக்க சோழர்கள் ஒரு வினோதமான முறையை பயன்படுத்தினாங்க. அதுதான் கடல் நெருப்பு. ஒரு வகை எண்ணெய் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை குப்பிகள் அடைச்சி வில் அம்பு மூலமா எதிரி கப்பல் மேல எய்வாங்க. கடல்ல தண்ணிக்கு நடுவுல மரம் எரிய ஆரம்பிச்சா அந்த கப்பலால தப்பிக்கவே முடியாது. இந்த டெக்னிக் மூலமா ஸ்ரீவிஜய கடற்படைய சோழர்கள் சிதறடிச்சாங்க. ராஜேந்திர சோழன் ஏன் தன் நாட்டை விட்டுட்டு இவ்வளவு தூரம் போய் போர் செய்யணும்? அதுக்கு ஒரே காரணம் வணிகம். அந்த காலத்துல சீனாவுக்கும் அரேபியாவுக்கும் நடுவுல நடந்த மிளகு மற்றும் பட்டு வணிகத்துல சோழர்கள் தான் கிங்கா இருந்தாங்க. ஆனா இடையில இருந்த ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யம், அதாவது மலேசியா, இந்தோனேசியா தீவுகளை ஆட்சி பண்ண ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யம் சோழர்களோட கப்பல்களுக்கு தடை விதிச்சாங்க. எங்க அனுமதி இல்லாம நீங்க கடல் கடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு சிங்கம் தன் பாதையை யாராவது மறிச்சா சும்மா இருக்குமா? ராஜேந்திர சோழன் சீர ஆரம்பிச்சாரு. ராஜேந்திர சோழனோட வியூகம் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். பொதுவா கடல் போர்கள்ல நேருக்கு நேர் மோதுவாங்க. ஆனா சோழர்கள் தன் கப்பற்படையை பிரிச்சாங்க. ஒரு பகுதி கப்பல் நேரா போய் எதிரியின் கவனத்தை திசை திருப்போம். இன்னொரு பகுதி கப்பல்கள் ரகசியமா தீவுகளை சுற்றி வந்து பின்னாடி இருந்து தாக்கினாங்க. ஒரே நேரத்துல கடாரம், ஸ்ரீவிஜயம், பண்ணை, மலையூர் போன்ற முக்கிய துறைமுகங்களை சோழர்கள் தாக்கிய விதம் உலக வரலாற்றிலேயே ஒரு மிராக்கிள். யுத்தம் உச்சகட்டத்தை எட்டுச்சு. ஸ்ரீவிஜய மன்னன் சங்கிராம விஜயோதுங்கவர்மன் தன் பலமான கப்பற்படையை நம்பி இருந்தாரு. ஆனா சோழர்களோட கடல் நெருப்பு வீச்சுகள்ல அவர் கப்பல்கள் பொசுங்குச்சு. அந்த மன்னரை சோழர்கள் சிறைப்பிடிச்சாங்க. ஆனா ராஜேந்திர சோழன் மத்த மன்னர்கள் மாதிரி நாட்டை அழிக்கல. அவருக்கு தேவைப்பட்டது வணிக பதம் மட்டும்தான். அவரோட வீரத்தை பாராட்டி அவருக்கு கடாரம் கொண்டான் என்ற பட்டம் கிடைச்சது. இன்னைக்கும் மலேசியாவோட கெடா மாகாணத்துல நம்ம தமிழர்களோட அடையாளங்களை பார்க்க முடியும். இதை நான் சும்மா பெருமைக்கு சொல்லல. மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற ராஜேந்திர சோழனின் கல்வெட்டுகள்ல அவர் எந்தெந்த நாடுகளை எந்தெந்த மன்னர்களை தோற்கடிச்சாருன்னு விலாவாரியா செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த பட்டியலை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனின் வீரத்தை பற்றி நினைச்சு உங்களுக்கு உடல் சிலிர்க்கும். சோழர்கள் ஏன் இவ்வளவு பலமா இருந்தாங்கன்னு தெரியுமா? அவங்க கிட்ட பணம் இருந்துச்சு. அந்த பணம் எங்கிருந்து வந்தது? நானாதேசியன் மற்றும் 500 போன்ற வணிக குழுக்கள் மூலமா வந்துச்சு. இவங்க தென்கிழக்கு ஆசியா முழுவதையும் ஒரு காமன் மார்க்கெட் மாதிரி மாத்தினாங்க. மிளகு, சந்தனம், யானை தந்தம் இதுக்கெல்லாம் அப்ப உலகத்துல அவ்வளவு